ஹலோ விவாஸ், இதுதான் உங்கள் சட்டமேகா சேனல். இப்போ நம்ம நியூஸ் சேனலாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே அப்பார்ட் ஃப்ரம் எலெக்ஷன்னா இந்த நியூஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது கோவாவில் ஒரு நைட் கிளப்பில் நடந்த ஃபயர் இன்சிடெண்ட்டை பற்றி. இதனால கிட்டத்தட்ட 25 பேர் வந்து தங்களோட உயிரும் வந்து இழக்கிறாங்க. இதுக்கு முக்கிய ரீசனே அங்கே உள்ள எலக்ட்ரிக் ஃபயர் கிராக்கர்ஸ்னால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நைட் கிளப் பேர் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா பேர்ட்ஸ் பே ரோமியோ லேண்ட் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நம்ம எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும் கோவா வந்து இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் நம்மளோட நிறையா லாஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. முக்கியமாக வந்து கோவா வந்து தங்களுக்குன்னு தனியாக ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒருவேளை நீங்கள் இப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கோவா வந்து நம்ம ஸ்டேட்டில் நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டா அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த இமோஜியை நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு கொஸ்டினா அப்படின்னு சொல்லி கோவலாம் படாதீங்க. தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதே வந்து இந்த மாதிரி இது வந்து கிளப்பாக இருக்குல்ல, கிளப்பாக இருக்கட்டும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஃபேக்டரிஸாக இருக்கட்டும், அதில் வந்து உயிரிழப்புகள் வந்து நடக்குதுல்ல, இதுக்கு வந்து நமக்கு வந்து எப்படி வந்து நம்ம ரெமடியை வந்து தேடுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த 2 சைடுமே கிடைக்கும், கிரிமினல் அண்ட் சிவில், என்ன டாட்டன் அப்படி சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ கிரிமினல் சைடு அப்படி சொல்லி பார்க்கும்போது என்னென்னா செக்ஷன் 106 ஆஃப் பிஎன்எஸ். இங்கே வந்து மர்டர் வந்து கண்டிப்பாக வராது. ஏன்னா மர்டர் ஒருத்தவங்களை கொலை பண்ணுறோன்னா கண்டிப்பாக அங்கே வந்து நமக்கு இன்டென்ஷன் வேணும். பட் வந்து இங்கே இன்டென்ஷன் கிடையாதனால இந்த செக்ஷன் 106 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காசிங் டெத் பை நெக்லிஜென்ஸ், அதாவது அந்த இறப்பு ஏற்படுது. அது எதனாலன்னு பார்த்தோன்னா நம்மளோட கவனக்குறைவுனால. இதன்படி என்னன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் வரையும் வந்து அவங்களுக்கு சிறை தண்டனை அண்ட் வந்து ஃபைனுமே இம்போஸ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம வந்து சிவில் சைடில் போகும்போது வந்து டாட்னு ஒரு பார்ட் இருக்குது. இது வந்து நெக்லிஜென்ஸ், அதே கவனக்குறைவு தான் இங்கே வருது. இங்கே வந்து கோர்ட் வந்து நம்மளுக்கு ஏற்பட்ட வந்து பாதிப்புக்கு ஏற்ப வந்து நம்மளுக்கான காம்பன்சேஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.